ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அழகரும் பூங்கொடி மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழகர் போய் அங்கே பூங்கொடியை பார்க்க தடக்க போகாம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அங்க பூங்கொடி எந்த நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பூங்கொடிக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம பூங்கொடி மனசை மாறி இங்க மண்டபத்துக்கு வந்தது ஒரு மனசாட்சியுடைய அடிப்படையில தான் அவங்களுமே வந்தாங்க. ஏன்னா இங்க அழகிற பூங்கொடியை கரெக்டான டைமுக்கு காப்பாத்துனால அதுக்கான நன்றி கடனா அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே மனசுல வச்சுக்காம பழைய பகையெல்லாம் தூக்கி மனசுல இருந்து வீசிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக இங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கூடயுமே வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற மாயாண்டி, இங்க தெய்வான, மீனாட்சின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அங்கே இருக்கிற பூங்குடியை பயங்கரமாக வெளுத்து தள்ளிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் பேசி முடித்த கையோட மாயாண்டியும் எல்லாரும் எதுக்காக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கு மேலே பழைய விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த கூட்டத்தையுமே கிளச்சி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகரும் பூங்குடியும் உள்ள ரூமில் இருக்க உடனே இங்கே நீ எதுக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், அப்படி இருந்தாலையும் நீங்க என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியல, அதனால மட்டும்தான் நான் குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் எங்களுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்திடலான்னு சொல்லிட்டு நினச்சிங்க. அதுதான் கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அந்த கருங்கல் பாண்டியை விட்டு உன்னை கடத்தி கருங்கல் பாண்டி நான் மட்டும் இல்லைனா உன்னை என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எங்களை பழி வாங்கணுன்ற நோக்கத்தை நீ மனசுல இருந்து முதல்ல தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடி கிட்ட சொல்லவும் உடனே பூங்கொடியும் இந்த பார், எனக்கு கருங்கல் பாண்டியும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு பண்ணது அவன் தப்புனா அன்னைக்கு பண்ண நீயும் தப்பு தானே. அவன் என்ன கடத்தினானா நீயும் என்ன கடத்தி தானே கொண்டு போய் வச்சுட்டு இருந்த. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அழகரும், இங்கே பாருடி, நான் உனக்கு எவ்வளோதான் நல்லது செஞ்சாலையும் உங்களுடைய ஃபேமிலி எப்போவுமே என்னையோ இல்லை என்னுடைய அப்பா அம்மாவையோ யாருமே நீங்கள் நல்லது சொல்லவே மாட்டீங்க. குறை சொல்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு வாய் நல்லாவே நீளோ, மற்றபடி நாங்கள் செஞ்ச நல்லதை பேசுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வார்த்தையே வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரும் சொல்லிடுறாங்க. அழகர் சொன்னதும் இல்லாமல் இந்த பார், நீ என்கிட்ட எதுவுமே மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்படியே எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக இந்த வீட்லேயே உன்னை விட மாட்டாங்க. இதை விட லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு போனதை நீ நல்லாவே கேட்ட இல்லையா, அதனால் இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் இருக்க கற்றுக்கோ. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன் மேலே நல்லபடியாக பாசம் கொட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீ மட்டும் இவங்களுக்கு வெறுப்பை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினா இந்த வீட்டில் அவங்களுக்கு இடமும் கிடையாது, அதுக்கு தகுதியானவ நீ கிடையவே கிடையாது. அது எனக்கு எப்போ தெரியும். ஆனால் அம்மா உன்னை வெறுக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நீ பிடிச்ச ஒரு மருமகளாக மாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே மஞ்சமலை நான் அங்கே மாயாண்டியை அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச விஷயம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பூங்கொடி அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கா அப்படின்ற விஷயம் எப்படி அந்த அழகர் பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற சுடலையும், ஐயோ நாம் மாட்டிக்க போகிறோம் மச்சான், நானும் அதே தான் மச்சான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன யோசிச்சாலுமே அப்படி வரவே மாட்டுது. அந்த அழகர் பையன் எலி மாதிரி போல் எங்கே நம்ம ஒழிச்சு வச்சாலையும் இங்கே பூங்குடியை எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு சொல்லவும் இதை பார்த்த ராசாத்தி இவர் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்ட பேச்சையும் நீங்கள் என்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி தான் இந்த விஷயத்துக்கு நீங்கள் சம்மதிச்சிங்களா? ஐயோ, நான் மனசு மாறி உங்களுக்கு மனசார தான் நீங்கள் இந்த ஒரு விசேஷத்தில் நீங்கள் கலந்துக்கினீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வெறுப்போடையும் அந்த ஃபேமிலியை நீங்கள் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் ராசாத்தி, நீ என்கிட்ட ரொம்பவே நல்லாவும் பேசிகிட்டு இருந்த, ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்து நீயே இங்கே அவரை ஏற்றி விட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண வச்ச, நீ இப்படி என்கிட்ட பேசியிருக்க கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்ச போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் நம்பி நான்
நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா கடைசியில நீங்க என்னுடைய அண்ணனுடைய சந்தோஷத்தை இழக்கணும், அவங்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படிலாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே அங்கிருந்து கோவமாவும் கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு மஞ்சமாலையும் நீ போனா போடி, ஆனா நான் கண்டிப்பா அந்த மஞ்சமாலையும் அந்த அழகரையும் நான் கண்டிப்பா அசிங்கப்படுத்தி ஆகுவேன். என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி அவனை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாவது அவனை அசிங்கப்படுத்தி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கவும் உடனே அங்க பேச்சியும் அங்கே பூங்குடிக்கு கால் பண்ணி நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி கேட்டே ஆகணும். இவங்க தான் ஏதோ மூளை இல்லாமல் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவளுக்கும் கொஞ்சம் கூட புத்தி அறிவு இல்லாமல் வாக்கப்பட்டு போன இடத்துல இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னுடைய அண்ணன் என்னுடைய மகளை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகருக்கு கட்டி வச்சு சந்தோஷமாக பார்த்தாரு. ஆனால் இவன் அங்கே போய் அவரவே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்க நின்றுக்கிட்டு இருக்காளே, இப்படியெல்லாம் நம்ம கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு இது சாரி அங்கே இருக்கிற பேச்சு பூங்கொடிக்குமே கால் பண்ணிடுறாங்க. பூங்கொடிக்கு கால் பண்ண உடனே பூங்கொடி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அம்மா நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விசாரித்த உடனே அங்கே பேச்சியும் ஏன் பூங்குடி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. நீ எதுக்காக உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய பேச்சை கேட்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். உங்கள் அப்பாவும் அந்த காலத்துலேருந்து என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. உங்கள் அப்பா கஷ்டப்படுத்துறதை நினச்சி நான் அப்போவே போய் சேர்ந்துருக்கணும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நான் சாகாம எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையுமே தாங்கிக்கிட்டு நான் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் உங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய நல்ல அண்ணனுடைய மரியாதையை நீங்கள் அசிங்கப்படுத்தணும் கொச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு பூங்குடி, நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமும் நீ கேட்கலனா கண்டிப்பாக என்னுடைய உயிரை நீ பார்க்கவே முடியாது. நான் சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ நினச்சிக்காத. சத்தியமாக உன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. என்னுடைய அண்ணனுக்காக நான் எந்த எல்லைக்குனாலையும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணன் கஷ்டப்படுறத என் 2 கண்ணால் பார்க்க முடியாது. அதனால நான் முன்னாடியே போய் சேர்ந்துடுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் கஷ்டப்பட்டாலையும் என்னால் பார்க்க முடியாமல் இருக்கும்ல. அப்படி என்னுடைய அண்ணன் கஷ்டப்படுறத இப்போ இல்லை, நான் கடைசி வரைக்குமே பார்க்கக்கூடாது. நீ அப்படி பண்ணுற கண்டினியூவாக நான் பண்ணினே தான் இருப்பேன், அவங்கள கஷ்டப்படுத்தினே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா நீ மறுபடியும் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அம்மா உயிரோடு இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நீ இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த வீட்டில் அடக்கொடுக்கமாக இருக்கிற வழியை பாரு பூங்குடி. நீ இதுக்கு மேலேயுமே உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நான் ரொம்பவே அழுதுருவேன். என்னுடைய அண்ணனுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீயுமே புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. ஆனால் நீ மட்டும் நேரில் மட்டும் இருந்ததுன்னா உன்னை கழுத்தை நெரிச்சு என்னுடைய கையாலே நான் கொண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சியும் பூங்கொடி கிட்ட சொல்லிட்டுறாங்க. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்பா அந்த காலத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் யாருமா, இங்கே இருக்கிற மாயண்டி தானேப்பா. அம்மா அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அசிங்கத்தை கொடுத்த இந்த ஃபேமிலியை நான் நிம்மதியே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அது தப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சுக்கிட்ட பூங்கொடி சொல்லவும் உடனே பூங்கொடியும் உடனே பேச்சியும் பூங்கொடி உனக்கு அவங்க செஞ்ச தப்பு உனக்கு உங்கள் அப்பா சொல்லி தான் தெரியும். ஆனால் உங்கள் அப்பா செஞ்ச தப்பு உனக்கு என்னைக்காவது தெரிய வந்துச்சா, என்னைக்காவது புரிய வந்துச்சா? உங்கள் அப்பா எத்தனையோ டைம் இப்போ உங்கள் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால் நீ உங்கள் அப்பாக்காக நீ பழிவாங்க போயிருக்க. ஓகே, நான் இங்கே எத்தனை காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா? தினந்தோடும் குடிச்சிட்டு என்னை ரொம்பவே சித்திரவதை பண்ணுவான் உங்கள் அப்பா என்னை நிம்மதியாக இருக்க வச்ச ஒரு நாள் கூட கிடையாது. அன்றைக்குமே நீ என்னை வெளியே நிற்க வச்சதுக்காக உங்கள் அப்பாவை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன இல்லையா? அதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த விஷயம் இது நாள் வரைக்கும் நடக்கலை. நீ சொல்லி அன்னைக்கு தான் உன்னுடைய அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் நல்லபடியாக பேசின விஷயமும். ஏன்னா அத்தனை வருஷம் ஆயிடுச்சு அது மாதிரி என்கிட்ட பேசியும்
பழகியும் அது மாதிரி ஒரு நாள் கூட என்கிட்ட பேசினதும் கிடையாது. என்கிட்ட என்றைக்குமே அவர் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டதும் கிடையாது. அவர் சந்தோஷத்துக்காக சுடலையுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய தங்கச்சி ராசாத்தியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை சகிச்சுக்கிட்டு வாழலையா, அதுக்காக நான் அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன்கிட்ட சொல்லி அவரை நான் பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்படியெல்லாம் நான் பண்ணலை கிடையாது. அதே மாதிரி தான் என்னுடைய அண்ணனும். இங்கே என்னுடைய அண்ணன் என்னுடைய சந்தோஷத்துக்காக எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நான் நிம்மதியாக உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுவுமே என்னுடைய அண்ணனால் மட்டும்தான். மாதம் மாதம் என்னுடைய செலவுக்காக, வீட்டு செலவுக்காக அவர் பணத்தை மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தார். அவர் ஜெயிலில் இருந்தாலையும் எனக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து எங்கள் பென்னி குயிக்கண்ணை எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ நீ வந்து எனக்கு இப்படி ஒரு விஷயத்த நீ அவங்கள பழி வாங்கிறதுக்காக தான் அழகரை கட்டிக்கிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது. உன்னை நினைக்கிற போது அந்த அழகர் பையன் அந்த கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து உன்னை எவ்வளோ சேஃபாக காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தான். அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட உன்னுடைய மனசில் தோணாமல் நீ இப்படியெல்லாம் பண்ண நினைக்கிறது எனக்கு ரொம்பவே தப்பாகவும் தோணுது. இதுக்கு மேலே இப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீ இப்படியெல்லாம் பண்ணனா கண்டிப்பாக நீ என் கூட பேசவும் பேசாத, என்னுடைய உயிரை நீ பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையும் சொல்லிடவும் உடனே பூங்கொடியும், அம்மா நீங்கள் சொல்கிறதுல ஒரு வகையில் எனக்கு சரின்னு பட்டாலையும், ஆனால் அப்பா பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் என்னால் மறக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே எங்க பேச்சியும், அப்படி இருக்கிறப்போ இங்க நீங்க பட்ட கஷ்டம் மட்டும் உங்களுக்கு வலிக்குது, அப்ப என்னுடைய அண்ணன் கஷ்டப்பட்டிருக்காரு, நானுமே கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கு நான் நியாயத்தை எங்க போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்கொடி கிட்ட பேச்சு சொல்லவும் உடனே பேச்சு சொன்னதை கேட்டபடி, அம்மா இதுக்கு மேலே நான் அது மாதிரி இருக்க நான் கற்றுக்கிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானம்மா இந்த வீட்டுக்கே நான் வந்தேன். இது விஷயம் உனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகிறேன், கல்யாணம் பண்ணிக்கினது இங்கே இருக்கிறவங்கள மாயாண்டி எங்கள் அழகரையும் நாங்கள் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான். அப்பா இப்போ ஒரு கை இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க படணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடியும் சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்ட பேச்சியும், பூங்கொடி அப்படி சொல்லப்போனால் இங்கே கருங்கல் பாண்டி கூட தான் உன்னை கடத்திட்டு போனேன். கரெக்டான நேரத்தில் அழகர் வந்து உன்னை காப்பாற்றலைன்னா உன்னுடைய கதி என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ வந்து அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு பூங்கொடி. ஏன்னா இப்போ உன்னை பார்த்துட்டு உன் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்கான் அழகர். அப்படி இருந்தும் உன்னை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்தானா? விட்டுட்டு வர கிடையாது இல்லையா? கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தானா இல்லையா? அப்போ கூட உன்னை கம்பல் பண்ணி மண்டபத்துக்கு அவன் கூட்டியிருக்க மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய அண்ணனுடைய மகன் அழகர் கண்டிப்பாக அப்படி ஒருத்தர்கிட்ட அது ரகடாக நடந்து நான் பார்த்ததும் கிடையாது, நான் அதை கேள்விப்பட்டதும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவன் மனசு குழந்த மனசு. ஏன்னா அவன் ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டானா கண்டிப்பாக அந்த பாசம் கடைசி வரைக்கும் அவங்கள விட்டு போகவும் போகாது, அவங்களுக்காக கடைசி வரைக்கும் உயிரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையும் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட பூங்கொடியும், அம்மா விடுங்கம்மா, உங்களுடைய அண்ணனுடைய புராணத்தை நீங்கள் பேசவே பேசாதீங்க, இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை வாங்கி கொடுக்கலனாலையும் அதுக்கான அது பரிகாரத்தையும் அது நான் அந்த தப்பு செஞ்சது தப்பு தான் அப்படின்றத நான் உணர வைப்பேன். இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கவங்கள எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலனாலையும் எங்கள் அப்பாக்காக தான் இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டோ இல்லை அதெல்லாம் நினைக்காமலோ நான் இந்த வீட்டில் இருக்கேனே தவிர மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இவங்களை நான் பழி வாங்கணும், இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சது கூட கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற தேன்மொழியுமே எங்கிட்ட வந்து ரொம்பவே அன்பாக தான் பேசுது. அந்த பிள்ளையுமே ரொம்பவே நல்ல பிள்ளை. ஆனால் இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த மீனாட்சி, தெய்வான, இங்கே மாயானின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எனக்கு பிடிக்கலம்மா. இவங்க எனக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லிடவும் உடனே இங்கே பேச்சியும்,
ஆத்தா பூங்கொடி, நீ மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணாத ஆத்தா. என்னுடைய அண்ணனுக்கு நான் சந்தோஷத்தை தான் கொடுக்கல, ஆனால் அங்கே எனக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைக்கல, என்னுடைய அண்ணனுடைய பாசம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த பாசமும் அந்த இது கவனிப்பும் எல்லாமே உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்தா நான் நினச்சேன். அந்த ஒரு ஆசை நிறைவேறிச்சு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறினாலையும் அந்த ஆசையை நினச்சி சந்தோஷப்பட முடியல. ஏன்னா நீயும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டை பழி வாங்கணும், அவங்கள இது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த மறுபடியும் பண்ணாத. சரி சரி ஓகே, உங்கள் அப்பா வந்து உள்ளே வராங்க, நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க பேச்சு. உடனே அங்கே இருக்கிற தெய்வானக்கிட்ட ரொம்பவே சாஃப்டாகவும், நந்தினி அம்மா நீங்கள் எதுக்காகம்மா அந்த பூங்குடி பிள்ளையை பற்றி நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த விட்டு துரத்த வேற சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே அத்தை தான் அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காகம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தால் அதுவே போதுமா, எதுக்காக நீங்கள் அங்கே பேசிக்கிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களே எதோ யோசிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு உங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அத்தையுமே நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, அத்தையே ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உக்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் அங்கே இருக்கிற தெய்வானுக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே மீனாட்சியும் இப்படி இவ பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் மறுபடியும் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த அந்த பூங்குடி புள்ள பண்ணுச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே அவள் இருக்க முடியாது, இங்கே அவருடைய அண்ணன் தங்கச்சியுடைய பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அவளை அசிங்கமாக பேசி இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சுடுவேன், அவளுடைய வாழ்க்கை நல்லா இருந்தான்னா கேடு கெட்டு போனான்னு சொல்லிட்டு நான் கழட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் மனசுக்குள்ளே நினச்சி இது அங்கே இருக்கிற தேன்மொழிகிட்டையும் தெய்வான நந்தினிக்கிட்டையுமே சொல்லவும், உடனே அத்தாச்சி நீங்கள் அப்படி சொல்லுங்கள் அத்தாச்சி, நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இப்படியெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்காதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே மெரிச்சிட்டு அவங்க உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் போவாங்க, இங்கே இருக்கிற அண்ணனை யார் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, யாருமே அசிங்கப்படுத்த கூட நினைக்க மாட்டாங்க, இந்த ஊரில் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்த அண்ணாவே இங்கே அண்ணனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ இவ கண்டிப்பாக அந்த ஒரு கோவம் வந்து அவளுக்கு அடங்கவே அடங்காது, கண்டிப்பாக பழி வாங்கிறதுக்கு அவள் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ண தான் போகிறா, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அப்போ தான் நீங்கள் அப்போவே அவளை துரத்தி விட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானா சொல்லுவாங்க. இதை கேட்ட பேச்சு அந்த மீனாட்சியும் பாரு தெய்வான ஏற்கனவே எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவள் பேசுகிற நினச்சி ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது, இப்படி இருக்கப்போ நீ என்னை ரொம்பவே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்காத, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது மீனாட்சியும் தெய்வானகிட்ட சொல்லிடுறாங்க. உடனே தெய்வானது கேட்ட உடனே சைலண்ட் ஆகிடுறாங்க, என்னை மட்டும் நம்ப மாட்டாங்க, ஆனால் அப்படி பொய் சொல்லிட்டு இவங்களை அசிங்கப்படுத்திட்டு அப்படி இருக்கிறவங்கள மட்டும் நல்லா நம்புவாங்க. ஓகே, நம்மளுக்கு நல்ல நேரம் நல்ல காலம் எப்போவுமே வர போகிறது கிடையாது, அதனால் நம்ம பேசி என்ன யூஸ், எந்த ஒரு யூஸும் கிடையாது, நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அது தெய்வானையும் நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாயாண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயாண்டி வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், யாருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது, எல்லாருமே இந்த ஒரு கல்யாணத்தில் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மஞ்சமலைக்கு மிகப்பெரிய ஒரு இடியே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த இடியே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணும், இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அங்கே மஞ்சமலை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி இந்த மஞ்சமாலை இது அழகுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் அது கருங்கல் பாண்டி வந்து உள்ளது வந்து அங்கே இருக்கிற பூங்கொடி அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கிடச்சி அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை கடத்தி கொண்டு போய் நிறைய விஷயம் பிரச்சனை பண்ணிட்டாரு கடைசியில். ஆனால் அங்கே இப்போ வரைக்கும் மாயாண்டி வந்து ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட் ஒரு டைப், ஏன்னா என்னதான் இருந்தாலையும் மஞ்சமலையை நம்ம ஒரு மாப்பிள்ளையாக நினச்சிக்கிட்டோம், ஆனால் மஞ்சமலை வந்து நம்மளை மறக்காமல் நம்ம மேலே கோவம் வச்சுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே இவ்வளோ பெரிய பகையை அவன் வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல. நம்மளை பார்த்தாவே அவனுடைய மூஞ்சி ரியாக்ஷனே மாறிடுது, அதனால் அவன் கூட நம்ம சுற்றுறதவே விட்டுடணும். ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம கம்பல் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்ல வைக்கக்கூடாது, அந்த ஒரு விஷயத்த பண்ணையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற
மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே பென்னியும், "ச்ச நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க ச்சையா, எல்லாமே சரியாயிடும். இந்த பூங்கொடி பிள்ளையும் இங்க நான் உண்மைய தான் சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அந்த பிள்ளையும் நம்மள பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நம்ம கூட பழகியிருக்கே அப்படின்ற மாரி எனக்கு இப்ப தான் புரிய வருது. ஏன்னா என்னதான் அவங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க பேசினாலியும், ஆனா நாம வந்து சும்மா விட்டா அது கரெக்ட்டா வரவே வராது. கண்டிப்பா இங்க நம்ம அழகர்கிட்டயும், அவங்களுடைய ஃப்ரெண்டுகிட்டயும் நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அழகர்கிட்டயும், ஃப்ரெண்டுகிட்டயுமே பேசணும் அப்படின்னா, கண்டிப்பா அது பெருக்கி தான் ஆகணும். லாஸ்ட்டா வந்து அத நீங்க பெயிண்டிங் போட்டு க கரெக்ட்டா நீங்க வரையவே வராதீங்க. ஏன்னா, எனக்கு இந்த வீட்ல மறுபடியும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூடாது அப்படின்னா, எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு டைம் நான் வந்து எல்லாருக்கும் நம்ப ஒரு வார்னிங் குடுத்துறணும். இதுக்கு மேல இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற இவ அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாயாண்டியும் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே பென்னியும், "சியான் நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட்டுன்னு பட்டாலியும், கண்டிப்பா இதுக்கு மேல பூங்கொடி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாது. அந்த பிள்ளை ஏற்கனவே ரொம்பவே பயந்திருக்கு போல. அந்த கருங்கல் பாண்டி இந்த பிள்ளைய கடத்தி கொண்டு போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பென்னிக்குமே இங்க இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லவும், சாரி அங்க இருக்கிற தனுஷு, செல்லப்பிட்டி தனுஷு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே அங்க மாத்தி மாத்தி இப்படி பென்னியும், அங்க இருக்கிற மாயாண்டியும் பேசிக்கிட்டு இருந்தாலையும், ஒரு சைடு ரொம்பவே வருத்தமா உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பூங்குடியும். என்ன எல்லாருமே இவங்க ஃபேமிலி ரொம்பவே நல்ல ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் உடைய சவுண்ட் வந்து நம்மகிட்ட கேட்கவும் கேட்காது, கேட்கவும் விடாது. ஏன்னா, எங்க கடைய வந்து நாங்க வாடகைக்கு விட்டுட்டு, அத வந்து நல்லபடியா நாங்க செய்யணும் அப்படின்னா, நல்லபடியா யாருகிட்டயுமே எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாம, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் குடுக்காம, எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நெனச்சா, ஆனா கடைசியில அது நடக்கிறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மனசுக்குள்ள மஞ்சமலையும், மாயாண்டியும் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்க, உடனே பூங்கொடியும் அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா நம்பளுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுது. நம்ப எதுக்காக எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டுக்கணும்? நம்ப யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய வேலைய அவங்களே பார்த்துக்கிட்டும், நம்ப எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூங்கொடியுமே மனசுக்குள்ளே நெனச்சுக்க, உடனே இங்க நஞ்சமலையும், "ஐயய்யோ! போச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு பழியும் அவன வாங்கவே முடியாது. ஏன்னா கத்தி வேற இங்கேயே இருக்குதா? அதனால இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ம் சரி ஏதோ ஒண்ணு இங்க மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கணும். அந்த பிரச்சனைய நடத்துறது நாமளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மஞ்சமலை வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு, நம்ம மாயாண்டிய அசிங்கப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்காரு. ஆனா அசிங்கப்படுத்த முடியல. முடிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம அசிங்கப்பட்ட ஆகுது. எல்லாமே கேட்டு, எல்லாமே வாட்டு எங்க இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாலையும், ஏன்னா அங்க பூங்கொடி வந்து ரொம்பவே அழுது கொண்டே அங்க இருக்கிற மஞ்சமலைக்கிட்டயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. "அப்பா என்கிட்ட ஒருத்தன் தனியா நடக்குறான்ப்பா." அப்படின்றபோது அந்த ஒரு விஷயத்த கேட்கிறபோது, எந்த ஒரு தகப்பனா இருக்கும் அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ, நம்ப மறுபடியும் நம்ப பொண்ணுக்காக நம்ம இவ்வளோ பொறுமையா இருக்கிறது எதுவுமே சரிப்பட்டு வராது. ஏன்னா, எல்லாருக்காகவும் நம்ப இது ஏன்னா நான் என்னுடைய வேலையும் பார்க்கணும், அங்க இந்த வேலையும் பார்க்கணும். அப்படின்றப்போ நான் எந்த வேலைய பார்க்குறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே பேசாம, எதுவுமே சொல்லாம நானும் சைலன்ட்டா இருந்தேன். ஏன்னா, அறிவுமே சைலன்ட்டா தான் இருப்பான். ஏன்னா, அவங்க இப்படி சைலன்ட்டா இருக்கிறதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதுதான் சொல்றேன். அவங்க இவ்வளோ பெரிய காரணம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்படி இப்படின்னு வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லாருமே சேர்ந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணாலியும், ஆனா மாயாண்டி குடும்பத்த அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே நெனச்சு ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனா கருங்கல் பாண்டி இடையில தூந்து, அந்த விஷயத்தெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டு, மஞ்சமலைய அ கௌரவப்படுத்திட்டாங்க எங்க கருங்கல் பாண்டி. இப்ப மாயாண்டிய வந்து அசிங்கப்படுத்தாம அதுலருந்து காப்பாத்துனது எங்க கருங்கல் பாண்டி மட்டும் தான். கருங்கல் பாண்டிய மீட் பண்ணி நம்ம கருங்கல் பாண்டிக்கு ஒரு நன்றிய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்க
அழகரும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கருங்கல் பாண்டி அவனுடைய தேவைக்காக பூங்குடிய கடத்திட்டு கொண்டு போனான். ஆனா கடைசியில இங்க அழகருக்கு தேவையா ஆயிடுச்சு. அழகர் கடத்தி இங்க இருக்கிற பூங்குடியையும் அங்க மண்டபத்துக்குமே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பூங்கொடி அங்க போனதும் இல்லாம, மஞ்சமலை வந்து பூங்கொடிய பார்த்து பயங்கர கோவமாவும், ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வச்சு செஞ்சுட்ருப்பாங்க, அங்க இருக்கிற மஞ்சமலையே. ஏன்னா, மஞ்சமலை அங்க நிக்க முடியாம, "நான் என்ன வீட்டுக்கு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்திய கூப்பிட்டு கிளம்பவும், ஆனா ராசாத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்காம, இங்கேருந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியும் அங்கேயே உட்கார வச்சு அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இங்க மஞ்சமலை எல்லா விஷயத்திலயுமே ஓனா முடிவு எடுக்கிறதே கிடையாது. சொல்லுவார் பேச்சு தான். அங்க ராசாத்தியுடைய பேச்ச தான் கேட்டுக்கிட்டு அவரு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராசாத்தியுடைய பேச்ச கேட்காம இருந்தாருன்னா, அவரு நல்லா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.